எனக்கேன் இவ்வளவு நன்மைகள்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. என்ன அருமையான வார்த்தைகள்! ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மை எல்லா நன்மைகளாலும் நிரப்ப வல்லவர். பணமும் பதவியும் மட்டும் தருகிறேன் என்று சொல்பவர் அல்ல. நமக்கு தேவையான அனைத்தையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு தருபவர். ஆம், ஈசாக்கு மகா பெரிய பஞ்சத்தின் காரணமாக எகிப்து நாட்டிற்கு செல்ல முற்பட்ட பொழுது ஆண்டவர் அவரிடம், நீ அங்கே போக வேணாம், இங்கே இருக்கிற இடத்துலையே இரு, நான் உன்னை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன பொழுது ஈசாக்கு ஆண்டவரது வார்த்தைகளை நம்பி அங்கேயே தங்கினார் என நாம் தொடக்க நூல் 26:2-6 வாசிக்கின்றோம். பஞ்சம் மகா கொடியதாய் இருக்கிறது. அனைத்து மக்களும் சாறை சாறையாய் ஊரை விட்டு கிளம்பி போய் கொண்டிருக்கிறார்கள். இவரும் கிளம்ப ஆயத்தமாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார். இதை எப்படி ஈசாக்கால் நம்ப முடியும்? சாப்பிட ஒன்றுமே இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, வயலெல்லாம் தண்ணி இல்லாமல் வெடிச்சு போய் கிடக்குது. ஆனால் இங்கேயே இரு என்று சொல்பவர் ஆண்டவர். அதனால் நான் இருக்கிறேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையினால் சூழ்நிலைகளை புறம்பே தள்ளிவிட்ட ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார் என நாம் தொடக்க நூல் 26:12 வாசிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் உனக்கு அளிப்பேன் என வாக்களித்த வாக்குமாறா தேவன் ஈசாக்கை நிரம்ப நிரம்ப ஆசீர்வதித்தார். ஏன்? ஈசாக்கு தன் தகப்பன் ஆபிரகாமை போல ஆண்டவரின் வார்த்தைகளை நம்பினதால் தான். அதேபோல் நாமும் நமது சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருந்தாலும் அதை நோக்காமல் வாக்களித்த தேவன் மேல் நம் கண்களை பதிய வைத்தால் நிச்சயம் 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, பிள்ளையற்றவர் என்று அனைவராலும் அவமானப்படுத்தப்பட்ட அன்னாளுக்கு கிடைத்தது ஒரு குழந்தை சாமுவேல் மட்டுமல்ல, இன்னும் 5 குழந்தைகள். இழந்த அனைத்தையும் 2 மடங்காக திரும்ப பெற்றார் யோபு. காரணம், ஆண்டவர் மேல் இருந்த நம்பிக்கை. நமது தேவைகளை ஆண்டவர் சந்திப்பேன் என்று சொல்கிறார். மேலும் இந்த இறை வார்த்தையின் கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிவது, அவர் நமக்கு மிகுதியாக தருவார். கேட்கவே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது தானே? ஆனால் மிகுதியாக தருவதற்கு ஒரு கண்டிஷனை ஆண்டவர் இங்கு வைக்கிறார். என்ன கண்டிஷன்? ஆண்டவர் நமக்கு மிகுதியாக கொடுக்கும் அனைத்தையும் நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டுமாம்? நற்செயல்கள் செய்வதற்காக. எது மிகுதி? நம் தேவைகள் சந்திக்கப்பட்ட பின் மீதம் இருப்பது தானே மிகுதி. ஆனால் புனித யோவானின் கணக்குப்படி எது மிகுதி என பார்ப்போம். 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். லூக்கா 3:11. இதன் அர்த்தம் பாதிக்கு பாதி. அநேகர், ஏன் கிறிஸ்தவர்கள் கூட தேவைக்கு அதிகமான அல்லது பழைய துணிகளை பாத்திரம் விற்பவர்களிடம் விற்று அதற்கு பதிலாக பணத்தையோ பாத்திரத்தையோ வாங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இவ்வாறு செய்யாமல் தேவையில் இருக்கும் வறியோர் இல்லங்களுக்கோ நமது பக்கத்தில் வசிக்கும் வறியோருக்கோ கொடுக்கும் பொழுது அவர்களின் முகத்தில் காணும் சந்தோஷத்திற்கு ஈடு இணையே கிடையாது. இதைத்தான் ஏழைக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் கொடுத்ததை ஆண்டவரே திரும்பி தந்துவிடுவார் என்று நீதிமொழிகள் 20:17 வாசிக்கின்றோம். நாம் ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது ஆண்டவர் சர்வ வல்லவர், மிகப்பெரிய செல்வந்தர். வறியவர்களுக்காக அவர் நம்மிடம் திருப்பி கொடுப்பாராம். தாராள மனதுடைய அவர் நாம் கொடுத்ததையா திரும்ப கொடுப்பார்? வாக்குமாறா தெய்வம். அவர் சொன்னபடி நாம் நமது நன்மைகளை நற்செயல்களுக்காக பயன்படுத்தும் பொழுது அதை பழுகி பருகச் செய்வார் அல்லவா? ஆகவே அன்பானவர்களை, தன்னிடமிருந்த 2 காசுகளை போட்டு இயேசுவிடம் பாராட்டு பெற்ற ஏழை விதவை போல நாமும் நம்மிடம் இருப்பது அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுக்க மனது ஒத்துழைக்கவில்லை என்றாலும் தேவைக்கு அதிகமான பொருட்களை கொடுக்க முன்வருவோமே. அல்ல குறையாமல் சாரிபாத் விதவையை 1 அரசர்கள் 17:8-16 வரை ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். இன்றே திறப்போம் நமது அலமாரிகளை. தேவைக்கு அதிகமான புடவைகளையும் உடைகளையும் எடுத்து கொடுப்போம் வறியவருக்கு. பெறுவோம் அநேக ஆசிகளை. ஆண்டவரிடமிருந்து ஜெபம் செய்வோம். ஆசிகளின் நாயகனே, எம் இறைவா, நற்செயல்கள் புரிவதற்காக தான் நீர் எங்களுக்கு மிகுதியாக கொடுத்திருக்கிறீர் என்பதை மறந்து அவைகளை நாங்களே அனுபவித்த குற்றத்திற்காக எங்களை மன்னியும். இனி அவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள தேவையான பரந்த மனதை தர வேண்டுகிறோம். ஆமேன்.